காத்து வாக்குல ஒரு காதல் இந்த மூவி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே காதல் பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அண்டு மூவியில் வந்து சாய் தீனா அண்ணா வந்து சூப்பராக ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட காமெடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்டு சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. மியூசிக் நல்லா இருந்தது. முக்கியமாக மாஸ்டர் வி சாரோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. டெபியூட் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு இடத்துலையுமே தெரியல. அவர் வந்து ஒரு பிளேஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எங்கேயுமே பார்க்காத ஒரு லவ் இங்கே பார்ப்பீங்க கண்டிப்பாக. நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஒரு 30 minutes எல்லாம் நீங்களே அழுதுருவீங்க. சீரியஸாக கண்ட்ரோல் பண்ணிட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு கண்ணீர் வந்து நான் அம்மாக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா அப்படின்னு. அந்த லெவலுக்கு இருந்தது. ஸோ உண்மையான லவ் நீங்கள் பார்க்கணுன்னா தேட்டரில் வந்து பாருங்கள். மாஸ்டர் வி சார் ஆக்டிங்கும் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ப்ரோ ஃபேமிலியாக பார்க்கலாம். அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட் அண்ட் ஓவராலாக ஃபைட் சீக்வன்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபைட் பிடிக்கும்னா ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அண்ட் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக இந்த மூவியில் வந்து 3 சாங் வச்சுருக்குறாங்க. அந்த 3 சாங்குமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகணும், உங்களால் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆக முடியும். ட்ரெண்ட் ஆக்குங்க. காத்து வாக்கில் ஒரு காதல் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்க்க முடிஞ்சது. 90 கிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எமோஷ்னலான ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியாக 7G ரெயின்போ காலனி பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகி சரி அந்த படத்தோட கதையோட கனெக்ட் ஆகி அது மாதிரி ஒரு கதையாக அது இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஆக்ஷன் பிளாக் இருக்குது, செகண்ட் ஹாஃப் முழுக்க எமோஷ்னலாக இருக்குது. படம் ஓவராக சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எஸ் 100%. அந்த எமோஷனலி கனெக்ட் ஆனால தான் சொல்கிறேன். 90 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா அவங்க பேசிக்காக ரொம்ப எமோஷனலான கேரக்டராக இருப்பாங்க. அதனால் அவங்க ரொம்ப பிடிக்கும். 2K கிட்ஸுக்கு ஆல்சோ பிடிக்கும். ஏன்னா நிறைய ஆக்ஷன் பிளாக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். ஓவராலாக நல்லா இருக்குது. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. மியூசிக் டைரக்டர் GKV அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. 2 ஹீரோயின்ஸ் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு ஹீரோயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரியலி சூப்பர். காத்து வாக்கில் ஒரு காதல் இஸ் a nice மூவி. ரவி சார், லக்ஷ்மி பிரியா மேம் அண்ட் தீனா சார், வினோத் ப்ரோ இவங்க எல்லாருமே வந்துட்டு they gave their best. எமோஷ்னலி பேசணும். இந்த படத்தை 2 விதமாக யூ கேன் பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு சண்டை சைடு, ஒரு சைடு எமோஷ்னல் லவ், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் எது படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக உட்காருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஷ்னல் லவ் தான் கடைசி கிளைமேக்ஸில் கொண்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே ஒரு சீட்லேருந்து முன்னாடி வந்து பார்க்குற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ் மூவி. கண்டிப்பாக தேட்டரை வந்து பாருங்கள். அதுதான் கனெக்ட், எல்லாத்துக்குமே இந்த சீக்வன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். எல்லாத்தோட லைஃப்லேயும் இதை வந்து க்ராஸ் பண்ணி தான் வருவாங்க. கண்டிப்பாக அந்த பப்பி லவ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். இல்லை ஃபேமிலி ஸ்டோரி, தேட்டர் வாட்சபிள், வந்து பாருங்கள். காத்து வாக்கில் ஒரு காதல் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தீனா அண்ணா காமெடியும் பண்ணியிருக்காரு, நல்ல வில்லனாகவும் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு மென்மையான காதல். அதுக்கப்புறம் மென்மையான காதல். ரெண்டாவது வந்து வன்முறையெல்லாம் அவ்வளோ கிடையாதுன்னா அந்த சூழ்நிலை பொறுத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அரசியல்வாதிங்க எப்படி பண்ணுறாங்க, மது ஒழிப்பு, அது குடிக்கிறதுனால பார்ல எப்படி சண்டை நடக்குது, அது மாதிரி எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். அதுக்கப்புறம் எல்லாருமே நடித்த மாதிரி இல்லைங்களா, எல்லாம் யதார்த்தமாக நடக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆக்டிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை. நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குதோ அதுதான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பாட்டு வந்து சாரே சொந்த இது. மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டு வந்து ரொம்ப இப்போ வந்து திரும்ப கேட்கலாமான்னு இருக்குது. அந்த மாதிரி பாட்டு நல்ல இனிமையான பாட்டாக இருக்குது. ஃபேமிலியாக படம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க.
ரொம்ப நன்றி. சான்ஸ் இல்லைங்க, வேற லெவலுங்க படம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன படம்ன்றதோட கதை சூப்பருங்க படத்துல. இன்னும் இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள்லாம் நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் தமிழ் சினிமால இடம் கொடுத்தா இன்னும் சூப்பரா பண்ணுவாங்க படம். அந்த நடிப்பு, டைரக்டரோட நடிப்பு, அவர் தாங்க ஹீரோ. அவர் நடிப்புலாம் சொல்லவே தேவையில்லைங்க, கண்ணு கலங்க வச்சுட்டாருங்க. அதுதாங்க ஒரு நடிகை. நம்மள எமோஷன் டச் பண்றாங்கல்ல, அந்த லவ் விஷயத்த, அந்த லவ் விஷயம் சொல்லும் போது சரி, அந்த அப்பா அம்மா இருக்கும் போது பாத்துங்கடான்னு சொல்ற விஷயமும் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. லாக்லாம் நம்ம டெக்னிக்கல்ல சில விஷயம், அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சில விஷயம் லேக் இருக்கும். அந்த கேமரா ஷேக்கர், காசு தானே, நிறைய பணம் கொடுத்தா அதுக்கான ஒர்க் இருக்கும். ஆனா கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னதான் நீங்க பிரம்மாண்டத்துல கதை நல்லா இருக்குது. சூப்பரா ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்தது. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்ததுங்க, சூப்பரா இருந்ததுங்க படம். வேற லெவல்ல இருந்ததுங்க. லவ் தாங்க, அன்புங்க, வேற என்ன வேணும். அதுதாங்க ட்விஸ்ட். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படம் ஒண்ணு மாதிரி போவோம், என்னடா காத்து வாக்குல ஒரு காதல்னு வச்சுட்டு என்னவோ போய் நிறுடா அப்படின்னும் போதுதான் கதையில இதுவும் ஒரு லவ் ஒண்ணு வரம் பாருங்க. ஒரு கற்பனையில ஒரு லவ், அந்த லவ் கடைசியா சேராம போயிடும். அந்த ஹீரோயின் ஒரு அவஸ்தப்படுறோம், ஆனா ஹீரோயினுக்கு வேற ஒரு லவ் ஒண்ணு வந்து செட் ஆகும் பாருங்க. அதுதாங்க மேட்ரு. படத்துல ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு. நீங்க பாருங்க, நல்ல படங்க இந்த படம். உண்மையா நடிச்ச கலைஞர்கள் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பரா இருந்தது. ஏற்கனவே கூட நாங்க பார்த்துருக்கோம். ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது பாருங்க, தியேட்டர்ல ரஷ் ஃபுல்லாகிடுச்சு இங்க. அதே மாதிரி 12 o'clock ஈவிபியில் 12 o'clock ஷோ போட்டிருக்கோம். அதுவும் தேட்டர் ஃபுல்லுன்னு சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. அதனால ஆமாம், வித்தியாசமாக சொல்லியிருக்கிறோம். அது நல்ல எதிர்பார்ப்பு, மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இது வந்து எல்லாம் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கொள்கிறோம். லவ் இது ஒரு வித்தியாசமான லவ். கனெக்ட் ஆகுமான்னு தெரியல, ஆனால் வந்து வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தது ப்ரோ. அதான் இந்த சோஷியல் மீடியாவை நம்பி போயிட்டு நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்க கூடாது அப்படின்னு அதை வந்து நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திடுறாங்க அந்த சோஷியல் மீடியாவை. அந்த கண்டென்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. லவ் சப்ஜெக்டும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நிச்சயமாக ஒரு என்ன சொல்லுது, மனசும் அப்படியே ஒரு மாதிரி நெருடலாக ஆயிடுச்சு. அந்த சிங்கிளாக இருந்த சிங்கம் வச்சு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு. லேக் லைட்டாக வரும், இல்லைன்னு சொல்ல வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் கொடுத்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம். அந்த சிங்கிளாக இருந்த சிங்கம் சாங்கில் மட்டும்தான் ஒரு சில சீன்ஸ் வருது. மற்றபடி படம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். படத்தில் பிடிச்சிருந்ததுன்னா மாஸ் ரவி ஆக்டிங்கு, வடச்சென்னையில் நடிச்சிருந்தார், அவரும் நடிச்சிருந்தார். அவரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். ஹீரோ இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க.